இந்த திருச்செந்தூர் வழிபாடு, சீரடி வழிபாடுலாம் கை கொடுக்காதா? மோடிக்கு தான் கை கொடுக்கும். மோடிக்கு தான் நாளைக்கு என்றாங்கன்னும் போது இன்னைக்கு போய் குகையில போயிட்டு படுத்துருவாரு. ஏசி அங்க இருக்கும். குகையில ஏசி போட்டவர் அவர் தான். படுத்திருப்பாரு. கரெக்டா நைட்டு 10-11 மணிக்கு இறங்கி வந்துருவாரு. வந்துட்டு சாப்பிட்டுட்டு டெல்லிக்கே வந்துடுவார். மறுநாள் காத்தால பார்த்தீங்கன்னா டெல்லியில் எக்ஸசைஸ் பண்ணுவார் மோடி. அந்த அளவுக்குலாம் என்ன விஜய் வளரல. இப்போதான் அவர் போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. போயிட்டு நெடுஞ்சான்கிட்ட எங்கெங்கயோ போறாரு. இப்படியெல்லாம் போறதுக்கு போல இந்த மக்கள்கிட்ட போயிருக்கலாம். ஓட்டாவது 10 ஓட்டு சேர்த்து விழுந்துருக்கும். என்ன பண்றது? அறிவு வேற வேற மாதிரி வேலை செய்யுது. ஏடா கூடமா வேலை செய்யுது. உங்க பொடியில சொல்ல போனோம்னா அவருக்கு மட்டும் அறிவு விஜய்க்கு மட்டும் ஏடா கூடமா வேலை செய்யுது. எங்க போயிட்டு விடணுமா அங்க விடல, எங்க வந்து பேசணுமோ அங்க பேசல. இங்க வேலை தூக்கிட்டு வேட்டி சட்டையோட பட்டு வேட்டியோட போறாரு. இங்க எலெக்ஷன் நடக்கும்போது வேற ஒரு ஆளோட வேட்டி சட்டையோட போனாரு. அப்ப தேர்தல் அறிவிச்சு தானே நடந்தது. வேற ஒரு ஆளோட வேட்டி சட்டையோட போனாரு. இப்ப வந்துட்டோன்னே இங்க பண்றாரு. இறுதியா இப்ப ஜூனியர் விகடன்ல பதில் சொல்றதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாலாஜி. ஏன் அப்படின்னா விஜய்க்கு தெரியாத என்ன பண்ண போறேன், வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன பண்ண போறது அப்படின்றது அவர் என்ன பண்ண போறாருன்னா யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? அப்புறம் நான் ஒரு முறை சொல்லிட்டேன்னா அப்புறம் நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு இவர் தானே சொன்னாரு. இப்படிலாம் பண்ணிட்டு டபுள் டீம்னு 4 பேர் அடிப்பாரு, 4 பேர் 40 பேர் அடிப்பாரு. அதெல்லாம் வேற. அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? அவங்க எதுக்காவது பதில் சொல்லியிருக்கிறாரா? என்னையே அவன் பொண்டாட்டியோட பிரச்சனை கேட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டாலே அப்படின்னு கேட்டேன்னா ஒருத்தல்ல அப்படின்றாரு. அவர் என்ன தெரியுங்க நிர்ணயிப்பீங்க? அப்புறம் போயிட்டு எல்லாரும் பார்த்து வச்சுட்டு 20,000 பேர் கூடி இருக்கிறாங்க காரைக்குடியில். இவர் போயிட்டு கடை சைக்கிள் ஓட்டுறாரு. ஏன்னா அது சைக்கிள் பார்த்துக்க போகிறாரு. அவரு இன்னொருத்தர் சைக்கிளை ஓட்டுறாரு. அவர் ஒன்றுக்கு ரசிகர்கள் ஒன்று விட்டுட்டு இவர் ஓடுறாரு. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாம் வர நடக்குமே அந்த மாதிரிலாம் நடக்குது. அவரை வந்துட்டு நீங்க ப்ரொடிக்ஷன் பண்ணணும்னா எங்கேருந்து பண்றது? இப்ப யாரோ சொன்னாங்களே திருச்செந்தூருக்கு போவாருன்ட்டு, இவர் வேலை தூக்குவாருன்ட்டு. சீமான் சங்கர்னா வேற, முருகன் அவருக்கு முப்பாட்டேன், இவருக்கு எப்பாட்டேன் யாருக்கு தெரியும்? போறாரு.